தேன் தமிழ் திருவாசகம். திருவாசகம் அப்படிங்கிற இந்த புக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, திருவாசகம் இந்த புக்கு உலகத்துல இருக்கிற மனிதனா பிறந்த ஒரு உயிருமே, ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, இத படிக்க வேண்டிய ஒரு நல்ல அம்சம் எல்லாத்துக்குமே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல படிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு என்னன்னா, வேதம் படிக்கணும். பழைய காலத்துல, அதாவது நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த கலியுகம், நமக்கு முன்னாடி இருக்க 3 யுகம் முடிஞ்சது. 3 யுகத்திலயுமே சரி, ஒரு விஷயம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதம் அப்படிங்கிற இந்த 4 மொத்தம் வேதம் 4 இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வண, இந்த 4 வேதம். இந்த 4 வேதத்துடைய பொருள் என்ன அப்படின்னா, அகாரம் உகாரம் மகாரம் ஆன பிரதிபலிப்பின் எழுச்சியே ஓம் எனும் பிரணவ மந்திரம்னு சொல்லுவாங்க. வேதம் படிச்சா என்ன நடக்கும்? வேதம் படிச்சா நம்மளுடைய மூளையை எப்படி ஆக்டிவேட் பண்றது, நமக்குள்ள இருக்கிற உருவே இல்லாத, அதாவது உருவம் இல்லாத, உறுப்பு இல்லாத ஒரு 7 விஷயம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய 7 சக்கராஸ், 7 சக்கரம். நம்மளை ஆட்டி படைக்கிறதும் அதுதான். நமக்கு உள்ள நம்ம மனசாட்சி நம்மளை ஆட்சி செய்யுது. அது யாரு, அது ஏன் நம்ம கிட்ட பேசுது, அது சொல்றதை நம்ம ஏன் கேட்டு செயல்படுறோம், அதோடைய ரகசியம், இறை தத்துவம் அப்படிங்கிற அதோடைய இறை ஆற்றல், அந்த ஆற்றல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய மூளையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற எல்லாருமே இந்த தேன் தமிழ் திருவாசகம் அப்படிங்கிற இந்த புக்கு, மாணிக்க வாசகர் எழுதின இந்த புக்கு, ஏன் இந்த பேரு, அதாவது இந்த புக்குக்கு ஏன் திருவாசகம்னு பேர் வந்துச்சு, இந்த புக்கை எழுதினவருக்கு இந்த புக்கு ஏன் திருவாசகம்னு பேர் வந்தது, இந்த புக்கை எழுதினவர் அவருடைய பெயர் மாணிக்க வாசகர். ஏன் மாணிக்க வாசகன் ஒரு பேர் இருந்தது? இவருடைய பெயர் வாத ஊரார். சிவபெருமான் இருக்காருல்ல, சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்ல, சிவபெருமான் தன் கையால எழுதின ஓலைச்சுவடி இன்னமும் தில்லைன்னு சொல்லப்படுற நடராஜர் கோவில்ல இப்பவும் இருக்கு. இந்த மாணிக்க வாசகர், இவருடைய பேர் வாத ஊரார். இவர் பிறந்த ஊர் திருவாதவூர். இந்த ஊர்ல பிறந்த இவரு அவருடைய இளம் வயது 16 வயதிலேயே சங்க இலக்கியம் சொல்லப்படுற அத்தனை விஷயமும் தெரிஞ்சவர் ஒருத்தர். இந்த தேன் தமிழ் திருவாசகம் புக்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இததான் நினைக்கணும், இததான் செயல்படுத்தணும் அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்றதை நீங்க கேட்பீங்க. ஆனா உங்க மனசாட்சியை பேச விடாம நல்ல விஷயம் மட்டுமே செயல்படணும், நினைச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னா நம்ம கடவுள் ஆயிரும். ஆனா நினைச்சது எல்லாமே நடக்கும். நீங்க என்ன நினைக்கணும், என்ன நினைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றது உங்களுடைய மனசாட்சி இல்ல, நீங்க தான். அதோடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணி எப்ப நீங்க செயல்படுறீங்களோ அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்கும். அதுக்கு இந்த திருவாசகம் அப்படிங்கிற புக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சரிங்களா? நன்றி.